குறித்த மாதத்துக்கான வங்கி கணக்கு. இது அதே மாதத்துக்கான வங்கி கூற்று. இது வணிகத்தின் புத்தகங்களில் எழுதப்பட்ட வங்கி கணக்கு. இது வங்கியினால் அனுப்பி வைக்கப்பட்ட வங்கி கூற்று. இந்த ரெண்டு மீதிகளும் இறுதி மீதி. இது 14,000 வங்கி கூட்டு மீதி. வங்கி கணக்கு மீதி 19,000. இந்த ரெண்டு மீதிகளும் ஒன்றாக இருக்கணும். வேறுபடுவதற்கு சில காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை இப்பொழுது நாம் ஆராய்வோம். இதில் வங்கி கணக்கில் இந்த வரவு பக்கத்தை வங்கி கூட்டில் செலவு பக்கத்தோட ஒப்பிட வேணுனாங்க. இதில் இருக்கிற எல்லாம் இங்கே இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ முதல் இங்கிருந்து பார்ப்போம். வரவு பக்கத்தில் இருந்து பார்ப்போம். இந்த 16,000 இருக்குதான்னு பார்ப்போம். இருக்குது. ஆரம்ப மீதி 16,000 இருக்குது. வங்கி கூட்டிலையும் இருக்குது, வங்கி கணக்குலையும் இருக்குது. 20,000 அது காசு பைப்பில் இருக்கு. அது ரெண்டுலேயும் இருக்குது. வங்கி கணக்குலையும் இருக்குது, வங்கி கூட்டிலையும் இருக்குது. இந்த 14,000 இது காசோலை வைப்பு. 142 இலக்கம் கொண்ட காசோலை வைப்பில் இடப்பட்டிருக்கு. அது தேறி இருக்குது, அதாவது வசூலிக்கப்பட்டிருக்கு. ரெண்டுலேயும் இருக்குது. அது சரி. அது இந்த 15,000 அதுவும் இருக்குது. 234 கொண்ட காசோலை வைப்பு, ஒரு காசோலை வைப்பில் இடப்பட்டிருக்கு. அதுக்கும் தேறி இருக்குது, அதாவது வசூலிக்கப்பட்டிருக்குது. 18,000 இது வங்கி கணக்கில் இருக்கு, வங்கி கூற்றில் இல்லை, இங்கே இல்லை, இருக்குது. இது வசூலிக்கப்படாத காசோலை, தேறாத காசோலை. இந்த வேறுபாட்டுக்கு, அதாவது மீதிகள் வேறுபடுவதற்கு 19,000 14,000 இருக்கிறது. மீதிகள் வேறுபடுவதற்கு காரணம் இதுவும் உண்டு. இதை நினைவில் வைத்துக் கொள்வோம். இப்போ நாங்கள் இந்த பக்கத்தை செலவு பக்கத்தோட ஒப்பிட்டோம். இந்த செலவு பக்கத்தை மீண்டும் வரவு பக்கத்தோட ஒப்பிடும். இங்கிருந்து பார்த்து வரும். இந்த 20,000 வைப்பில் இட்டது ரெண்டுலேயும் இருக்குது. 142 இலக்கம் கொண்ட காசோலை 14,000 ரெண்டுலேயும் இருக்குது. இந்த 234 கொண்ட 15,000 காசோலை ரெண்டுலேயும் இருக்குது. இந்த 8,000 இதில் மட்டும்தான் இருக்குது, வங்கி கூட்டில் மட்டும்தான் இருக்குது, வங்கி கணக்கில் இல்லை. இது என்னென்னு பார்த்தா நேரடி வைப்பு. இது வாடிக்கையாளர் நேரே வங்கி கணக்கில் வைப்பில் இட்ட தொகை. இந்த மீதிகள் வேறுபடுவதற்கு இதுதான் ஒரு காரணம். மீதி வேறுபடுவதற்கான 2வது காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். இனி நாங்கள் இந்த பக்கத்தை, அதாவது வங்கி கணக்கில் செலவு பக்கத்தை வங்கி கூட்டில் வரவு பக்கத்தோட போடணும். இந்த 8,500 501 இலக்கம் கொண்ட சம்பளத்துக்கு கொடுக்கப்பட்ட காசோலை அது மாற்றப்பட்டிருக்கு, சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்டு காசு எடுத்திருக்கு. அதனுடைய இதில் இருக்குது. இந்த 17,500 காசோலை பார்ப்போம். அதுவும் அது சமர்ப்பிக்கப்பட்டு வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்டு 502 காசோலை பணம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 9,000 காசோலை 503 இலக்கம் கொண்ட காசோலையை பார்ப்போம். அது இதில் மட்டும்தான் இருக்குது, வங்கி கணக்கில். நாம் கொடுத்தது எங்களோட புத்தகத்தில் பதிஞ்சிருக்கு, இங்கே இல்லை. ஆன காரணத்தினாலே இதை சொல்கிறது மாற்றப்படாத காசோலை அல்லது சமர்ப்பிக்கப்படாத, வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலை. இந்த மீதிகள் வேறுபடுவதற்கு இதுவும் ஒரு காரணம் தான். அடுத்தது 505 இலக்கம் கொண்ட காசோலையை பார்ப்போம். அது ரெண்டுலேயும் இருக்குது, அது மாற்றப்பட்டிருக்குது, அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. 506 இலக்கம் கொண்ட காசோலையை பார்ப்போம்.
அது இங்கே மட்டும்தான் இருக்கு, வங்கி கூற்றில் இல்லை. அப்போ இதுவும் மாற்றப்படாத காசோலை தான். அதாவது வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலை, மாற்றப்படாத காசோலை. அப்போ மாற்றப்படாத காசோலை ரெண்டு இருக்குது, 503 இலக்கம் கொண்ட காசோலையும் 506 இலக்கம் கொண்ட காசோலை. இந்த மீதிகள் வேறுபடுவதற்கு காரணம் இதுவும் ஒன்றுதான். இனி நாங்கள் இங்கே செலவு வரவோட ஒப்பிட்டோம். வரவு பக்கத்தை இதில் வங்கி கூட்டில் வரவுலேருந்து இதை ஒப்பிட்டு பார்ப்போம். 8500 இருக்காண்டு பார்ப்போம். ரெண்டுலேயும் இருக்குது. அது 501 இலக்கம் கொண்ட காசோலை. இந்த 17,500 இருக்காண்டு பார்ப்போம், அதுவும் இருக்குது 502 இலக்கம் கொண்ட காசோலை. இந்த 19,000 இருக்காண்டு பார்ப்போம், அது வங்கி கூட்டில் இருக்கு, இங்கே இல்லை. அப்போ இது என்னென்று பார்ப்போம், நிலையற் கட்டளை. எனக்கு வங்கி கடனுக்கு இது வங்கி செலுத்தி இருக்குது. இந்த 19,000 நான் எங்களோட புத்தகத்திலேருந்து கழிச்சிருக்குது, ஆனால் இங்கே பதியலை. இதுவும் இந்த வித்தியாசத்துக்கான இதுவும் ஒரு காரணம். நிலையற் கட்டளை கொடுப்பனவோ, கட்டளை கணக்க வங்கி கடன் தவணை பணம் கொடுப்பனவோ. அப்புறம் இதை பார்ப்போம், 505 இலக்கம் கொண்ட காசோலை. அது ரெண்டுலேயும் இருக்குது, 505 இலக்கம் கொண்ட காசோலை ரெண்டுலேயும் இருக்குது. இந்த 2000 பார்ப்போம், வங்கி கட்டணம். அது இங்கே மட்டும்தான் இருக்கு, இங்கே இல்லை. இது வங்கி வாடிக்கையாளருக்கு வழங்கி சேவைக்காக வசூலித்த கணக்கிலிருந்து கழித்து கொண்ட 2000 ரூபா கட்டணம் வங்கி கூட்டலாண்டுக்கு இதில் இல்லை, நம்ம இங்கே பதியணும். அப்போ இந்த வித்தியாசத்துக்கு இதுவும் ஒரு காரணம், இந்த 2000 ஒரு காரணம். அப்போ இதை பிறகு நாங்கள் பதிவு செய்தல் வேண்டும். இப்போ நாங்கள் இதுவரை பார்த்ததை நினைவில் வச்சிருக்காட்டி இப்போ திருப்பி ஒருக்கா அதை மீட்போம், பார்ப்போம். இந்த பாருங்க, 503 இலக்கம் கொண்ட காசோலை இங்கே இருக்கு, இங்கே இல்லை. இது மாற்றப்படாத காசோலை 9,000. இந்த இதில் 506 இலக்கம் கொண்ட காசோலையும் இதில் வங்கி கணக்கில் இருக்கு, வங்கி கூற்றில் இல்லை. இதுவும் மாற்றப்படாத காசோலை. இது 18,000 வங்கி கணக்கில் இருக்கு, இங்கே இல்லை. இது வசூலிக்கப்படாத காசோலை 18,000. இது இந்த 19,000 வங்கி கூட்டில் இருக்கு, இங்கே இல்லை. இது நிலையற் கட்டணம் கிடங்க வங்கி செலுத்தின பணம் 19,000, அது வங்கி கூட்டில் இருக்கு, வங்கி கணக்கில் இல்லை. அதுவும் இந்த வித்தியாசத்துக்கான ஒரு காரணம். இனி இந்த 8,000 இதில் வங்கி கூட்டில் இருக்கு, இங்கே இல்லை. ஆகவே அதுவும் ஒரு காரணம், இந்த வித்தியாசத்துக்கான வங்கி மீதிகள், இந்த வங்கி கூட்டு மீதியும் வங்கி மீதியும் வேறுபடுவதற்கான காரணம் நேரடி வைப்பு, அது 8,000. அப்போ நாங்கள் எல்லா காரணங்களையும் பார்த்துட்டோம். இந்த ரெண்டு மீதியும் 19,000, இது 19,000 இருக்குது, இது 17,000 இருக்கிறதுக்கு காரணங்கள் 6 காரணங்களையும் நாங்கள் இதில் கண்டு கொண்டோம். இன்னொன்று இருக்கு, வங்கி கட்டணம். வங்கி கட்டணம் இதில் இருக்குது, இங்கே இல்லை. இது வங்கி வசூலித்த சேவை கட்டணம். அது 6 விஷயங்களையும் நாங்கள் கண்டு கொண்டோம். இனி நாங்கள் அடுத்ததாக வங்கி கணக்கை சீராக்குவோம். வங்கி கணக்கில் பதியப்படாத வசூலிக்கப்படாத காசோலை இதில் நாங்கள் ஏற்கனவே பதிஞ்சிருக்கிறோம். மாற்றப்படாத காசோலை 503 இதில் பதிஞ்சிருக்குது, இதில் 506 காசோலையும் பதிஞ்சிருக்கு. அப்போ இது பதிய தேவையில்லை. இது பிறகு ஆறுதலாக மாற்றப்படும், இது இது வசூலிக்கப்படும். இது ரெண்டும் ஆறுதலாக மாற்றப்படலாம். அவங்க கொண்டு போய் உரிமையாளர், அந்த காசோலையை பெற்றவர் போய் பிறகு மாற்றிக்கொள்ளலாம். அடுத்த வங்கி கூட்டில் வரும். ஆகவே இது கணக்கில், வங்கி கணக்கில் பிழை இல்லை. அப்போ இதை திருத்த தேவையில்லை. இது மூண்டையும், வசூலிக்கப்படாத காசோலையும் மாற்றப்படாத காசோலை ரெண்டையும் இங்கே இதில் திருத்த தேவையில்லை. இந்த மூன்றும் இங்கே இடம்பெறல, வங்கி கூட்டில் மட்டும்தான் இருக்கு. நேரடி வைப்பு அது இங்கே வங்கி கணக்கில் எழுதணும். இது நம்மளை வைப்பு கூடும். நேரடி வைப்பு 8,000 பதிஞ்சாச்சு. இனி அடுத்தது வங்கி நிலையற் கட்டளை கொடுப்பனவு. இது வங்கியில் கழிவுபட்டிருக்கும், நம்மளோட கணக்கில் பதியணும், இது கழிக்கணும். அது செலவில் பதிஞ்சிருக்கு. அடுத்தது வங்கி கட்டணம், அதையும் பதிஞ்சிட்டோம். வங்கி கட்டணம் 2,000 வங்கி வசூலித்த கட்டணம்
கிடைச்சிருக்கு. அப்போ இது எல்லாம் பதிஞ்சாச்சு. இதில் இந்த 3 தான் இதில் வங்கியை சீராக்கிறதுக்கு எடுக்க வேண்டியது, திருத்துறதுக்கு எடுக்க வேண்டியது எடுத்தாச்சு. இப்போ இப்போ சரியான சீராக்கின மீதியை கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் ரெண்டையும் கூட்டினோம் 27,000 வருது. 19 மற்றும் 27 இதை கூட்டினா 19 21. ஆகவே 6,000 இங்கே குறை இருக்குது. அப்போ 6,000 குறையடிக்கிற பக்கத்தில் எழுதுவோம். மீதி கீழ் கொண்டு சென்றது. இப்போ இதில் கீழே இருக்கிறது இதை பார்க்க இதுதான் கீழே இருக்குது. அப்போ இடத்துல கூட்டி போடும். இதை 27,000 கூட்டி போட்டாச்சு. இப்போ இதுக்கு நேர இதையும் கூட்டி போடுவோம். இதையும் கூட்டி போட்டாச்சு. இப்போ இதை மீதி கீழே இறக்கி இங்கே கொண்டு வரணும். மீதி கீழே கொண்டு வந்தது. அப்போ சீராக்கியாச்சு. சீராக்கின வங்கி கணக்கு வங்கி கூட்டு மீதி 6,000. சீராக்க முதல் 19,000, சீராக்கினதுக்கு பிறகு 6,000. அப்போ இதில் எல்லாம் பதிஞ்சாச்சு. இப்போ ஓரளவுக்கு எங்களோட கணக்கு சரி. இனி நாங்கள் இதை வங்கியிலேருந்து வந்த வங்கி கூட்டோட ஒப்பிடணும். இந்த பாருங்க, இது நாம் சீராக்கி 6,000 கண்டிருக்கிறோம். சீராக்கி வங்கி மீதி, வங்கி கணக்கு மீதி. வங்கி கூட்டு நாங்கள் ஒப்பிடுறோம். வங்கி கூட்டு வந்ததில் 14,000 இருந்தது. இப்பயும் 14,000 இருக்குது. இங்கே பாருங்க, இரண்டும் வித்தியாசப்படுது. இது வித்தியாசப்படுறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். என்ன காரணம் என்றால், நடிக்கிற 18,000 காசுல இது வைப்பில் விட்டு இன்னும் வங்கியால் தேரல. நடிக்கிற 503 காசோலையும் மற்ற 506 காசோலையும் 2 காசோலைகளும் இன்னும் சமர்ப்பிக்கப்படலை, மாற்றப்படலை. ஆகவே இங்கே இல்லை. அப்போ இந்த இதில் இந்த மீதியில் இது ரெண்டும் கூட இருக்கும், இது இங்கே குறைய இருக்கும். அப்போ ஆன காரணத்தினால இது 6,000ஆகவும் இது 14,000ஆகவும் இருக்குது. சீராக்கி வங்கி கணக்கு மீதி 6,000 இருக்கு, வங்கி கூட்டு மீதி 14,000 இருக்கு. அப்போ இரண்டையும் இணக்கம் செய்து பார்க்கணும். அதுக்கு ஒரு கணக்கு செய்வோம் நாங்கள். அந்த கணக்கு வங்கி கணக்கு கூட்டு வேண்டி சொல்கிறோம். அதுக்கு இதே மாதத்துக்கான வங்கி கணக்கு கூட்டுவோம். இதில் சீராக்கி முதல் ஆரம்பத்தில் இந்த சீராக்கின மீதியைத்தான் இதில் எழுதுகிற. சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதி 6,000 வெளியிட்டோம். வெளியிட்டு இது மூண்டும் தான் எடுக்கிற. இது சீராக்கியாச்சு. இது மூண்டும் விலைக்கு நேரடி வைப்பு, வங்கி கடன் நிலையை கட்டளை கொடுக்கணும், வங்கி கட்டணம், இது நிறைய சீராக்கியாச்சு. ஆகவே இது மூன்றும் தான் இந்த வித்தியாசத்துக்கான காரணம். அப்போ இதில் கூட்டணும். இப்போ வங்கியில் இது வங்கி மீதி, வங்கி கூட்டு மீதி. இதில் நிறைய மாற்றப்படாத காசுல வங்கியில் இன்னும் மாற்றலை, அதனுடைய வங்கி மீதி கூட இருக்கும். அப்போ இது 2 மாற்றப்படாத காசுகள் ரெண்டையும் கூட்டணும். அப்போ அதை ரெண்டையும் கூட்டுவோம். மாற்றப்படாத காசுகளையும் ரெண்டையும் கூட்டி 6,000 26,000 32,000 வந்திருக்கு. பிறகு இது நிறைய வசூலிக்கப்படாத காசுல நம்மளோட இதில் கூட பதிஞ்சிட்டோம். 18,000 இதில் சேர்த்துருக்கு, வைப்பில் சேர்த்துருக்கீங்க. வங்கி கூட்டில் அது இல்லை, அதனுடைய வங்கி கூட்டில் குறைய. வங்கி கூட்டு மீதியை காணணும் நாங்கள். அப்போ இந்த 14,000 இதை கழிக்கணும் நாங்கள். அங்கே வசூலிக்கப்படாத காசுல கழிச்சோம். 18,000 14,000 வருது. இப்போ 14,000 வந்துச்சு. இப்போ இதை நாங்கள் வங்கி கூட்டோட வந்த வங்கி கூட்டு மீதியோட ஒப்பிட்டு பார்க்கணும், சரியா இருக்காண்டு ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த பாருங்க, இங்கே இப்போ வங்கி கூட்டு இப்போ நாங்கள் செய்தது வங்கி கணக்கு கூட்டு தான் இது. அதில் மீதி 14,000. இங்கே வங்கி கூட்டு கிடைச்ச வங்கி கூட்டு இருந்த மீதியும் 14,000. அப்போ இணக்கமாயிட்டு. அப்போ இதை சொல்கிறது இது வங்கி கூட்டு மீதி. இப்போ கிடைச்ச தேதி 31 கிடைச்ச மீதி 14,000 வங்கி கூட்டி மீதி இணக்கமாயிட்டு. இதுதான் இந்த நடைமுறை. முதல்ல காசட்டையும் வங்கி கணக்கையும் வங்கி கூட்டையும் ஒப்பிட்டு வேறுபாட்டுக்கான காரணங்களை காணணும். பிறகு அடுத்து 2வதாக வங்கி கணக்கை சீராக்கணும், அதில் பதியாதவர்களை பதியணும். 3வதாக வங்கி கணக்கு கூட்ட தயாரிக்கணும். வங்கி கணக்கு கூட்டு தயாரிச்சுட்டோம். இது இணக்கம் ஆகிட்டுது. சரி, இனி அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யறோன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, கேள்வி வினாவது. சீராக்கப்பட்ட வங்கி
கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் வேறுபடுதலுக்கான காரணங்களை வை. 2 காரணம் தான் தெரியும் உங்களுக்கு. வழங்கப்பட்ட போதும் வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதி உண்டு. வைப்பிலிடப்பட்டும் வசூலிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதி 2வது. இனி அடுத்தது பாருங்க. வழங்கப்பட்ட போதும் வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதி 50,000. வைப்பிலிடப்பட்டும் வசூலிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதி 30,000. சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதி 60,000. வங்கி கூட்டு மீதியை காண்க. அப்போ இதுக்கு வங்கி கணக்கு கூட்டை செய்யணும். அது செய்து காட்டிக்கு பாருங்க. இப்போ இதில் வங்கி சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதி இருக்கிறபடியால் சமர்ப்பிக்கப்படாத காசோலையை கூட்டணும், வைப்பிலிடப்பட்ட காசோலையை கழிக்கணும். அதை என்ன செய்து காட்டி பாருங்க. அதே அங்கே அந்த கணக்கு தான் இங்கே இருக்குது. இந்த கணக்கு இதில் போட்டு சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதி தரப்பட்டது 60,000. கூட்டு சமர்ப்பிக்கப்படாத காசோலை 50,000 கூட்டி 1,10,000. வசூலிக்கப்படாத காசோலையை கழித்து 80,000. வங்கி கூட்டு மீதி இந்த கேள்விக்குரிய விட இது. இதை இன்னொரு விதமாகவும் செய்யலாம். அதை பார்ப்போம் எப்படின்றது பாருங்க. வழங்கப்பட்ட போதும் வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதிகள் 50,000. வைப்பிலிடப்பட்டும் வசூலிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதி 30,000. வங்கி கூட்டு மீதி 80,000. சீராக்கிய வங்கி மீதியை காண்க. இதில் முந்தின கணக்கில் வங்கி கணக்கு மீதி தான் தந்த 60,000 வருது. இதில் வங்கி கூட்டு மீதி தந்திருக்குது. அப்போ இதில் சீராக்கிய வங்கி மீதியை காணலாம். முந்தினதில் வங்கி கணக்கு மீதி தந்து வங்கி கூட்டு மீதியை கேட்டேன். இதில் வங்கி கூட்டு மீதி தந்து சீராக்கி வங்கி மீதியை கேட்டுருக்குது. இப்போ இதில் இதுதான் பழமையாக செய்கிற முறை. சீராக்கிய வங்கி மீதியைத்தான் மேலே போட்டு சமர்ப்பிக்கப்படாத காசோலையை கூட்டி வைப்பிலிடப்படுற காசோலையை கழிக்கிறாங்க. அதை மாறி செய்கிறது. இப்போ இதில் எப்படி வங்கி கூட்டி மீதி தந்துடுபடியா வங்கி கூட்டி மீதியை மேலே எழுதி கூட்டணும். இதை முதல் கழிச்சதை கூட்டணும், வைப்பிலிடப்பட்டதை கூட்டணும், சமர்ப்பிக்கப்படாத காசோலையை கழிக்கணும். அதை இங்கே பாருங்க. இதான் வினா. அது எந்த வினா. அப்போ இதில் வங்கி கூட்டி மீதி இப்போ முதல் சீராக்கின மீதி எழுதுனா இதில் வங்கி கூட்டி மீதி எழுதிக்கலாம். முதல் வசூலிக்கப்படாத காசோலையை கழிக்க நாங்கள் இதில் படத்தில் கழிக்க இப்போ கூட்டியிருக்கிறோம். சமர்ப்பிக்கப்படாத காசோலை இதில் கூட்டியிருந்தாங்க, இதில் கழிக்கிறோம். அப்போ வங்கி கணக்கு மீதி. இங்கே வங்கி கூட்டி மீதி எழுதுனா இதில் வங்கி கணக்கு மீதி வரும். இங்கே வங்கி கணக்கு மீதி எழுதுனா சீராக்கின வங்கி கணக்கு மீதி எழுதுனா இதில் வங்கி கூட்டி மீதி வரும். அப்போ இந்த மாதிரி 2 விதமாகவும் வினாக்கள் வரலாம். அப்போ வங்கி கணக்கு மீதியை காண சொல்லி கேட்கலாம், அல்லது வங்கி கூட்டு மீதியை காண சொல்லி கேட்கலாம். இந்த வங்கி கணக்கு கூட்டில் இந்த 2 தான் பெரும்பாலும் சாதாரணமாக பொதுவாக செய்கிற நடைமுறையில். வங்கி கணக்கை சீராக்கணும், சீராக்கின பிறகு வங்கி கணக்கு கூட்ட தயாரிக்கணும். அதில் பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, தரம் 10 மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இவ்வளவுதான். ஒன்று, வசூலிக்கப்படாத காசோலையை கூட்டணும், சீராக்கின வங்கி கூட்டு மீதியோட சீராக்கின வங்கி கூட்டு மீதியோட சமர்ப்பிக்கப்படாத காசோலையை கூட்டணும், வசூலிக்கப்படாத காசோலையை கழிக்கணும் என்றது மட்டும் தெரிஞ்சிருந்தா காணும். அதை வங்கி கூட்டு மீதியிலிருந்து செய்கிறால் அதுக்கு எதிர்மாறாக செய்ய வேண்டும். பாருங்க, வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் வேறுபடுதலுக்கான காரணம் என்ன? இல்லை நான் எல்லா காரணம் அந்த 6 காரணமும் எழுதுகிறோம். பாருங்க, இது இவ்வளவும் உங்களோட தரம் 10க்கு தேவையான அளவுக்கு தான் இது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அது நீங்கள் 7 வகுப்பில் நீங்கள் கற்பீங்க. வழங்கப்பட்ட போதும் வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதிகள் 1, வைப்பிலிடப்பட்டும் வசூலிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதி 2, 3வது நேரடி வைப்பு, நிலையில் கட்டளை கொடுப்பனவு, வங்கி கட்டணம். இவ்வளவு இந்த 6 காரணங்களும் வேறுபடுதலுக்கான காரணம். வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் வேறுபடுவதற்கான காரணம். இல்லை பாருங்க, வழங்கப்பட்ட போதும் வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படாத 50,000 காசோலைகள் பெறுமதிகள், வைப்பிலிடப்பட்டும் வசூலிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதி 30,000, நேரடி வைப்பு 20,000, நிலையில் கட்டளை கொடுப்பனவு 10,000, வங்கி கட்டணம் ரூபாய் 2,000. வங்கி கூட்டு மீதி 80,000 எனில் வங்கி கணக்கு மீதி என்ன? அப்போ இது மாறி கேட்டிருக்குது. அப்போ கூட்ட வேண்டியதை கழிக்கணும், கழிக்க வேண்டியதை கூட்டணும். அப்போ வங்கி கணக்கு கூட்டு
தயாரிக்கிறதுல நீங்கள் அதை செய்யணும். இனி இதில் பாருங்க, வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் வேறுபடுவதற்கான காரணங்கள் அவை. அவற்றில் வங்கி கணக்கை சீராக்கம் செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டியது இவை. பாருங்க, 6 காரணங்களும் வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் வேறுபடுவதற்கான காரணம். ஆனால் இந்த சிவப்பில் காட்டியிருக்கிற அவ்வளவு தான் இது வங்கி கணக்கை சீராக்கம் செய்யறதுக்கு எடுக்கணும். இது ரெண்டையும் எடுக்கிறதில்ல. இது ரெண்டும் அங்கே கணக்கில் நாங்கள் பதிஞ்சிருப்போம் வங்கி கணக்கில். இதை இதை எடுக்கிறதில்ல. சீராக்கிறதுக்கு வங்கி கணக்கை சீராக்கிறதுக்கு இந்த 3 தான் எடுக்கிறது. வங்கி கணக்கு மீதியும் வங்கி கூட்டு மீதியும் வேறுபடுதலுக்கான காரணங்களவை. அவற்றை சீராக்கிய வங்கி கணக்கில் இருந்து வங்கி கணக்கின கூட்டை தயாரிக்க எடுக்க வேண்டியவை அவை. அதில் மாறி நாங்கள் எடுக்கிறோம். இப்போ இதில் இது இவ்வளவுதான் சீராக்கின வங்கி கணக்கின கூட்டிலிருந்து வங்கி கூட்டிலிருந்து வங்கி கணக்கிலிருந்து வங்கி கணக்கின கூட்டு தயாரிக்கிறதுக்கு எடுக்கிறது. இது இவ்வளவும் சீராக்கிறதுக்கு எடுக்கிறது. இதை நான் இந்த கேள்விக்குறியை விட இதுதான் வங்கி கூட்டை தயாரிக்க எடுக்க வேண்டியவை இவை. வங்கி கணக்கின கூட்டை தயாரிக்க எடுக்க வேண்டியது இது 2 தான். இது இல்லை. அது கருப்பில் போட்டிருக்கு, இது சிவப்பில் போட்டிருக்கு. வங்கி கூட்டு என்றால் என்ன? வங்கி நடைமுறை கணக்குக்கு உரித்துடைய ஒருவருக்கு வங்கியினால் பொதுவாக மாதத்துக்கு ஒரு முறை அனுப்பப்படும் கூட்டு வங்கி கூட்டு எனப்படும். இதில் குறித்த மாதத்தில் வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்பட்ட வரவுகள் செலவுகள் உட்பட மீதியும் இதில் காட்டப்படும். பொதுவாக நடைமுறை கணக்கில் குறித்த மாதத்தில் வங்கியினூடாக மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை உள்ளடக்கிய கணக்கின் பிரதி கணனியில் தட்டச்சு செய்து வணிகத்திற்கு அனுப்பப்படுகின்றது. இவ்வாறு வங்கியினால் அனுப்பப்படும் அச்சிடப்பட்ட கூட்டு பிரதி வங்கி கூட்டு, அதாவது வங்கி கணக்கு கூட்டு என அழைக்கப்படும். வங்கி மேலதிக பற்று என்றால் என்ன? வங்கி நடைமுறை கணக்கில் தற்போது காணப்படும் மீதியிலும் பார்க்க கூடுதலான தொகைக்கு காசோலைகளை வழங்க நடைமுறை கணக்கு வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் அனுமதிக்கலாம். இத்தகைய வசதியே வங்கி மேலதிக பற்று என அழைக்கப்படும். இதற்கமைய வணிகத்தினால் வங்கி கணக்கில் உள்ள மீதியின் அளவையும் விட மேலதிகமான தொகைகளுக்கு காசோலைகள் வழங்கப்படும் போது வங்கி கணக்கின் வரவு பக்கத்தின் கூட்டுத்தொகையை விட அதன் செலவு பக்க கூட்டுத்தொகை அதிகமாக இருப்பதன் காரணமாக வங்கி கணக்கு செலவு மீதி ஒன்றை காட்டும். இவ்வாறு காணப்படும் செலவு மீதி வங்கி மேலதிக பற்று என குறிப்பிடப்படும். இது வணிகத்தின் பொறுப்பு ஒன்றாக கருதப்படும். இதற்கமைய கணக்கில் இருக்கும் மீதியை விட மேலதிகமான தொகைக்கு காசோலைகளை வழங்கும் போது வங்கியானது அக்காசோலைகளுக்கு கொடுப்பனவுகளை மேற்கொள்வதானால் கணக்கு உரிமையாளர் வங்கிக்கு கடன்பட்டவராக கருதப்படுவார். இவ்வாறு வங்கி கூட்டில் காணப்படும் வரவு மீதி வங்கி மேலதிக பற்று என குறிப்பிடப்படும். நிலையில் கட்டளையின் பேரிலான கொடுப்பனவுகள் என்றால் என்ன? வணிகத்தினால் செலுத்த வேண்டிய வங்கி கடன் தவணை கட்டணம், குத்தகை தவணை கட்டணம், காப்புறுதி கட்டணம் போன்ற சில கொடுப்பனவுகளை வங்கியில் தனது கணக்கில் காணப்படும் பண மீதியிலிருந்து செலுத்தவும் என கணக்கு உரிமையாளரினால் எழுத்து மூலம் வங்கிக்கு அறிவித்தல் கொடுப்பதையே நிலையற்கட்டளை என குறிப்பிடப்படும். இவ்வாறான கட்டளைக்கு அமைய வங்கி பணத்தை செலுத்துவதனையே நிலையற்கட்டளை கொடுப்பனவு என்று அழைக்கப்படும். இவ்வாறான அறிவித்தல்களை வழங்குவதன் அடிப்படையில் வங்கியினால் கொடுப்பனவு செய்யப்பட்டுள்ளது என்பதை வணிகத்துக்கு
வங்கி கூற்று கிடைத்ததன் பின்னரே அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. நிலையற் கட்டளையின் பேரில் கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அப்பெறுமானம் வங்கி நடைமுறை கணக்கில் குறைக்கப்படும். இவ்வாறான நிலையில் வங்கி கூற்றில் நிலையியல் கட்டளையின் பேரிலான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருந்த போதும் வணிகத்தின் வங்கி கணக்கில் அப்பெறுமானங்கள் செலவு பக்கத்தில் பதியப்படாமல் இருக்கும். எனவே வணிகத்தின் வங்கி கணக்கில் காட்டப்படும் மீதியானது வங்கி கூற்றில் காட்டப்படும் மீதியை விட கூடிய வருமானத்தை கொண்டிருக்கும். நேரடி வைப்புகள் என்றால் என்ன? சில வாடிக்கையாளர்கள் வணிகத்துக்கு செலுத்த வேண்டிய தொகைகள் நேரடியாக வணிகத்தின் நடைமுறை கணக்கில் வைப்பிலிடப்படும். அவ்வாறான சந்தர்ப்பங்களும் உள்ளன. அவ்வாறே வணிகத்துக்கு கிடைக்க வேண்டிய வாடகை, வட்டி, பங்கு லாபம் போன்ற வருமானங்கள் நேரடியாக வங்கி நடைமுறை கணக்குக்கு அனுப்பப்படும். அவ்வாறான சந்தர்ப்பங்களும் உண்டு. இவை நேரடி வைப்புகள் என அழைக்கப்படும். இவ்வாறான நேரடி வைப்புகள் தொடர்பான விவரங்களை வங்கி கூற்று கிடைத்த பின்னரே அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறான நேரடி வைப்புகள் வங்கி கூற்றில் பெறுவனவுகள் என பதியப்பட்டாலும் வணிகத்தின் வங்கி கணக்கில் பதியப்படாதிருக்கும். எனவே வணிகத்தின் வங்கி கணக்கில் காட்டப்படும் மீதியானது வங்கி கூற்றில் காணப்படும் மீதியை விட குறைவானதாக இருக்கும். வங்கி கட்டணங்களும் காசோலை கொடுப்பனவுகளும் பற்றிய விளக்கம். நடைமுறை கணக்கின் உரிமையாளருக்கு வங்கியினால் வழங்கப்படும் சேவைகளுக்காக வங்கியினால் நடைமுறை கணக்கிலிருந்து அறவிட்டுக் கொள்ளும் கட்டணங்கள் வங்கி கட்டணங்கள் ஆகும். அதே போன்று வங்கி வழங்குகின்ற காசோலை புத்தகங்களுக்காக அறவிட்டுக் கொள்ளும் கட்டணம் காசோலை புத்தக கட்டணம் எனப்படும். வணிகத்துக்கு வங்கி கூற்று கிடைத்ததன் பின்னரே இவ்வாறான கட்டணங்கள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு அறவிடப்பட்ட கட்டணங்கள் வங்கி கூற்றில் கொடுப்பனவுகள் என பதியப்பட்டிருக்குமாயினும் வணிகத்தின் வங்கி கணக்கில் குறித்த காலம் முடியும் வரையில் இவை தொடர்பான விவரங்கள் பதியப்படாதிருக்கும். எனவே வணிகத்தின் வங்கி கணக்கில் காட்டப்படும் மீதியானது வங்கி கூற்றில் காட்டப்படும் மீதியை விட கூடிய வருமானத்தை கொண்டிருக்கும். வங்கி கணக்கிணக்க கூற்று தொடர்பான விவரம். காசீட்டில் வங்கி மீதியும் வங்கி கூற்று மீதியும் வேறுபட்டிருப்பது வழமையான போதிலும் காசீட்டை திருத்தம் செய்து அதன் பின்பும் வேறுபடுவதற்கான காரணங்கள் இருக்குமானால் காசீட்டில் திருத்தப்பட்ட மீதியை இணக்கம் செய்து பார்ப்பதற்கான கூற்று வங்கி கணக்கிணக்க கூற்று எனப்படும். காசீடு திருத்தப்பட்ட பின்பு திருத்தப்பட்ட மீதியை கொண்டு வங்கி கணக்கிணக்க கூற்று தயாரிப்பதானால் அதில் இடம்பெறக்கூடிய தகவல்கள் மிக குறைவாகும். அவை வைப்பிலிட்ட போதிலும் இன்னும் வங்கியால் வசூல் செய்யப்படாதிருக்கும் காசோலைகள் ஆகிய இரண்டுமே ஆகும். வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்ட போதிலும் இன்னும் வாடிக்கையாளரால் வங்கிக்கு சமர்ப்பித்து மாற்றப்படாத காசோலைகள். இரண்டு விஷயங்கள். வைப்பிலிடப்பட்ட போதிலும் இன்னும் வங்கியால் வசூல் செய்யப்படாதிருக்கும் காசோலைகள் உண்டு. வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்ட போதிலும் இன்னும் வாடிக்கையாளர்களால் வங்கிக்கு சமர்ப்பித்து மாற்றப்படாத பணம் பெறப்படாத காசோலைகள். இந்த ரெண்டையும் தான் திருத்தப்பட்ட மீதியை கொண்டு வங்கி கணக்கிட்டு தயாரிக்கும் போது சேர்த்துக் கொள்ளப்படும். வங்கி கூற்றிலிருந்து வாடிக்கையாளர் தெரிந்து கொள்ளக்கூடிய விவரங்கள் சில தரப்பட்டிருக்கின்றன. மாத தொடக்கத்தில் கணக்கில் இருந்த மீதி, அந்த மாதத்தில் வைப்பிலிடப்பட்ட காசோலைகள், காசோலை தொகைகள், அந்த மாதத்தில் வைப்பிலிடப்பட்ட காசோலைகளில் தீர்வாகி உள்ளவை, தேறியுள்ளவை, வசூலிக்கப்பட்டுள்ளவை. அதான்
அந்த மாதத்தில் வழங்கப்பட்ட காசோலைகளில் வங்கியால் பணம் கொடுக்கப்படாதவைகள், அதாவது மாற்றப்படாதவைகள், வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படாதவைகள், வங்கிக்கு நேரே கிடைத்திருந்த போதும் நபர்களுடைய வைப்புகள், வங்கிக்கு நேரே வேறு நபர்களால் வைப்பிலிடப்பட்ட வைப்புகள், வங்கி வசூலித்த வருமானங்கள், நிலையியல் கட்டளைக்கு அமைவாக வங்கியால் செலுத்தப்பட்டவைகள், கடன் தவணை கட்டணங்கள், காப்புறுதி கட்டணங்கள் போன்றவற்றை உதாரணமாக சொல்லலாம். வங்கி வசூலித்த சேவை கட்டணங்கள், அஞ்சல் கட்டணம், மற்றது அரசாங்கத்துக்கு கழிச்சு அனுப்புற 10 வரி, காசோலை புத்தக கட்டணம் போன்றவற்றை இப்படலாம்.